ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் 9th சம் போட போகிறோம். கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருண் என்பவர் ரூபாய் 4000 ஒரு வங்கியில் 3 ஆண்டுக்கு வருடத்திற்கு 15% வட்டியில் முதலீடு செய்தார். அப்பணத்திற்கு 3 ஆண்டுகளுக்கு பிறகு கூட்டு வட்டி எவ்வளவுன்னு கேட்குறாங்க. ஸோ கூட்டு வட்டிக்கான ஃபார்முலா ஆஸ் யூஸ்வல் போல் அமௌண்ட் ஏ இட்ஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 + r/100 பவர் n. இதில் நம்ம அப்படியே சப்ஸ்டியூஷன் தான் பண்ண போகிறோம். பிரின்சிபல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 4000 இன்ட்டு 1 + ஆறுங்கிறது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 15/100 பவர் 3. ஸோ நம்ம வந்து இதை வந்து 5 டேபிள் அடித்து கொடுக்கலாம். அடித்து கொடுத்தா 20 டைம்ஸ், இது 3 டைம்ஸ். ஸோ சப்ஸ்டியூஷனில் பார்த்தீங்க அப்படின்னா 4000 into 23 divided by 20 into 23 divided by 20 into 23 divided by 20. இதே 3 டைம்ஸ் வந்திருக்கு அப்படின்னா பவர் 3, அதனால தான். ஸோ நம்ம வந்து இந்த 20 டேபிள் அடிச்சிடலாம். இது 1 டைம், இது வந்து 200 டைம், இது 1 டைம், இது 10 டைம். ஸோ இப்போ வந்து இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 2 டேபிளில் தான் அடிக்க முடியும். சார் 10 டேபிள் அடிக்கலாம். 10 டேபிள் அடித்தோம்னா இது 2 டைம்ஸ், இது 1 டைம். இப்போ என்ன இருக்குது பேலன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23 × 23 × 23 டிவைடட் பை 2ன்னு இருக்குது. ஸோ 23 × 23 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 529. இந்த 23 டிவைடட் பை 2 அப்படிங்கிறது வந்து 11.5. ஸோ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 6083.5 அப்படிங்கிறது கிடைக்கும். இது வந்து நமக்கு அமௌண்ட்டு. நமக்கு சிஐ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா அமௌண்ட்லேருந்து பிரின்சிபல் லெஸ் பண்ணால் நமக்கு அது கிடச்சிரும். ஸோ 6083.5லேருந்து 4000 லெஸ் பண்ணால் நமக்கு ஆன்சர். ஸோ என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2083.50. ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பியில் இருக்குது.